சூர்யா என்ன பண்ணுறாரு, மகாவை எப்படியாவது வந்து வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அவங்க அம்மாவுக்கு வந்து கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வந்து சீக்கிரமாகவே வந்து வீட்டை விட்டு நான் வந்து மகாவை அமுச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே என்ன பண்ணாரு, அவங்க ஃப்ரெண்டை வந்து இந்த மாதிரி நடிக்க வைக்கிறாரு. ரொம்ப வந்து ரொமான்ஸாக அவங்க கூட இருக்கிற மாதிரியும் அவங்க கூட நெருக்கமாக வந்து பழகிற மாதிரியும் வந்து நடிக்க வச்சிடறாரு. அதனால் வந்து மகா இதை நம்பி மனசு கஷ்டப்படுறாங்க. இந்த சூழ்நிலையில் இந்த மாதிரி வந்து சூர்யா வந்து பண்ணுறதுக்கு சான்ஸே கிடையாது. அவன் வேணும்னே தான் பண்ணுறான். அதே மாதிரி நீயும் பண்ணு மகா, அதே மாதிரி நீயும் வந்து ஒரு ஃப்ரெண்டை வந்து க்ளோஸ் ஆக்கு, அப்போ வந்து அவனுக்கு நடிக்கிறானா நீயே கண்டுபிடிப்ப அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. பாட்டி சொல்கிறபடி வந்து பாட்டி வந்து ஒரு ஆளை வந்து வீட்டுக்கு வர வைக்கிறாங்க, மகாவோட மாமா மாதிரி. அதனால் வந்து அவர் வந்து மகாவோட க்ளோஸாக வந்து பழக ஆரம்பிக்கிறாரு. ஃபாரின்லேருந்து வந்த மாதிரி காட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்து வந்து சமய டென்ஷன் ஆகிற சூர்யா, மகா வந்து குடும்பத்துக்கே வந்து கெட்ட பேர் உண்டாக்குறா, இந்த மாதிரி பண்ணுறா அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாங்க. சூர்யா ஒரு ஃப்ரெண்டு, ஏன் நீங்கள் வந்து என் கூட பழகலாம், என்கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து நம்ம 2 பேரும் உண்மையான ஃப்ரெண்ட்ஸு அப்படின்றாரு. சரி ஓகே, உண்மையான ஃப்ரெண்ட்ஸு, அவங்களும் உண்மையான ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. எல்லோரும் என்ன நினைப்பாங்க, அப்போ நீங்கள் மட்டும் என் கூட பழகினா என்ன நினைப்பாங்கன்னு அவங்க கேட்குறாங்க. நீ என்ன ஃபுல்லாகவே மகாவுக்கு சப்போர்ட் பண்ணுற? நான் மகாக்கெலாம் சப்போர்ட் பண்ணல, நான் அவங்க மனசாட்சியாக இருந்து பேசுகிறேன். ஆம்பளைக்கு ஒரு கணக்கு பொம்பளைக்கு ஒரு கணக்கெலாம் கிடையாது, எல்லாருக்கும் ஒன்று தான், புரியுதா? குடும்பமானன்றது 2 பேருமே தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் யார் கூட ஒரு பொண்ணுக்கிட்ட பழகினா குடும்பமானம் போகாது, அதுவே வந்து அவள் பழகினா குடும்பமானம் போயிடுமா? நல்லா இருக்கே கதை. இங்கே பாருங்கள், நீங்கள் எப்படி என்கிட்ட வந்து ஃப்ரெண்டாக பழகிறீங்களோ, என்ன வந்து நான் உங்கள் ஃப்ரெண்டு தானே சூர்யா, அதே மாதிரி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மகாவும் வந்து அவங்க மாமா கிட்ட பழகிறாங்க. இதுலேயே தப்பாக நினைக்கிறீங்க? அதெல்லாம் தப்பு தான். குடும்பமானத்தை வேணும்னே அவள் வந்து எடுக்கிறா, ஆஃபீஸ் கூட்டின்னு வரா, வெளியே நின்று பேசுகிறா, இதெல்லாம் நல்லாவே இல்லை. இப்போ என்னென்னா ஆஃபீஸ் ஹவர்ஸில் பர்மிஷன் போட்டு வெளியே போயிருக்கா, இதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். இப்போயே போய் வீட்டில் எல்லாக்கிட்டையும் போட்டு கொடுத்து அவள் மானத்தை வாங்குறேன், அப்போ தான் ஒழுங்காக இருப்பா. ஏன் சூர்யா இப்படிலாம் பண்ணுறீங்க? உங்களுக்கு தேவை மகா வீட்டை விட்டு போகணும், அதுக்கு வந்து இதுவும் நல்ல சான்ஸ் தானே உங்களுக்கு, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது, என்னை பொறுத்த வரைக்கும் அவள் பர்மிஷன் போட்டு போனாலும் அவளுக்கு இருக்குது அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போயிட்டு எப்படியாவது வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இங்கே என்ன பண்ணுறாங்க, வந்து நம்ம கோட்டீஸ்வரியும் வந்து அவங்க வீட்டுக்காரும் வந்து நல்லபடி வந்து எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன் மாப்பிள்ளை கிட்ட அப்படின்னு. இது மாப்பிள்ளை கிட்ட சொல்லிட்டீங்களா? என்னம்மா, ஏன் மாப்பிள்ளை கிட்டலாம் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோட்டீஸ்வரி டென்ஷன் ஆகிறாங்க. எல்லா பிளானையும் அவர்கிட்ட சொல்லி தானே ஆகணும், அப்போ தானே அவர் சரியாகும். என்னது எல்லா பிளானுமா, என்னங்க நீங்கள், இப்போ அவ்வளோதான், எல்லாம் போட்டு எல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. அம்மா, அப்பா என்ன சொல்கிறாருன்னு தெரியுது அவனுக்கு, இப்போ புதுசாக ஒரு மாமான்னு ஒருத்தர் வந்திருக்கார்ல மருமகன், அவர்கிட்ட தான் சொல்லிட்டாரா அப்படின்னு. ஓ அப்படியா, எனக்கு தெரியாது, இருந்தாலும் பயமாக இருக்குது. இங்கே பாரு கோட்டி, எப்படியாவது வந்து அவர் வந்து நம்ம பொண்ணை விட்டுட்டு வேறு ஒரு பொண்ணுக்கிட்ட போனார், நான் சும்மாவே இருக்க மாட்டேன், புரியுதா அப்படின்றாரு. என்னங்க நீங்கள் எப்பவும் இல்லாமல் இவ்வளோ கோவப்படுறீங்க, என் பொண்ணு விஷயத்தில் நான் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. நல்லபடி இந்த நாடகம் பூர்த்தி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க கோட்டீஸ்வரி. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பாட்டிக்கிட்ட வந்து வெளியே உட்காந்துட்ருக்காங்க. பாட்டி அவங்கக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒரு அவங்க மாமா கூட சுற்றணும்னு சொல்லிட்டு லீவ் போட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டு லீவ் போட்டு போயிட்டால, எங்கே போயிட்டா அப்படின்னோடனே, எங்கே போனாலும் யாருக்கு தெரியும், இதனால் குடும்பமான எவ்வளோ போகும் தெரியுமா, 4 பேர் என்னம்மா சொல்லுவாங்க தெரியுமா, மகாவுக்கு அறிவுன்றதே கிடையாது அப்படின்றாரு. மகாவுக்கு அறிவு இல்லை, வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டா அவனை, என்ன சொல்கிறீங்க? ஆமாம், அவங்க மாமா வீட்டுக்கு கூட்டின்னு வந்தாச்சு, அப்போ தானே வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது, நீ சொன்ன மாதிரி குடும்பமான போக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ யோசிப்பாள். உண்மையிலே சொல்கிறேன், அவன் நல்லா புத்திசாலி பொண்ணு, அவளை நீ புரிஞ்சுக்கத்தான் தவறிட்ட அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. பாட்டி வீட்டுக்கே கூட்டின்னு வந்துட்டாரா, இப்போ பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காடுறாங்க. பார்த்தா எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. வாப்பா சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து என்னங்க, நான் வந்து உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்றாரு அவங்க மாமா பார்த்து. உடனே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்குறாங்க. எங்கே பாட்டி, ஹோட்டலில் தான் தங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. உடனே வந்து எதுக்குப்பா ஹோட்டலில், வீட்டிலே தங்கிடலாம் நம்ம வீட்டில் அப்படின்னு அதிர்ச்சி சூர்யா. இதோட முடியுது.